உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தலவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதை கைவிடக் கோரியும் தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடைபெறும் கண்டன பொதுக்கூட்டம். முதல்ல கடந்த 2019ஆம் ஆண்டு தலவாய்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்புக்கு போட்டியிட்ட எனக்கு 791 வாக்குகளும், ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்புக்கு போட்டியிட்ட சகோதரி தேவி அவர்களுக்கு 599 வாக்குகளும், 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய அண்ணன் இசை மதிவாணன் அவர்களுக்கு 755 வாக்குகளும் செலுத்தி எங்களுக்கு வலிமை சேர்த்த தலவாய்புரம் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் சார்பாகவும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தலவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியா மாற்றுறதுக்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், இன்னும் அரசாணை வரல, இப்ப நடைபெற்று முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எந்த அறிவிப்பும் வரல, 4 நகராட்சி மட்டும்தான், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி, கன்னியாகுமரி மட்டும்தான் மாநகராட்சியா மாத்தினாங்க, அதுல ராஜபாளையம் அறிவிப்பு வரல. ஆனா நீங்க தொடர்ந்து வந்து ராஜபாளையம் நகராட்சியை மாநகராட்சியா மாத்த போறீங்க நீங்க தான் சொல்லிட்டே இருக்கீங்களே தவிர அரசு இன்னும் சொல்லலையே அப்படின்னு எல்லாரும் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு தகவல் வருது. அது எங்க படிக்காஸ் வைத்தான் பட்டியல ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி அனுப்பிட்டு தம்பி இதை படிச்சு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவங்களுடைய ஊரை வந்து ஊராட்சியா இருக்கு, படிக்காசு வைத்தான் பட்டி ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியை ராஜபாளையம் நகராட்சியோட இணைத்து மாநகராட்சியா மாத்துறதுக்கு ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து ஒரு 5 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்தை தான் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி எங்க ஊராட்சியை மாநகராட்சியா மாத்த போறாங்க தம்பி, அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு என்கிட்ட பேசுறாரு. ஆனா நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்ட்டு அந்த வாட்ஸ்அப் மெசேஜை கடைசி வரை படிக்கிறேன். அது ஒரு 5-6 பக்கம் இருக்கு. 6 பக்கத்தை கடைசியா படிக்கும்போது கடைசி பக்கத்துல எனக்கு பயங்கர அதிர்ச்சி. அதுல என்னன்னா தலவாய்புரத்தையும் சேர்த்திருக்காங்க. என்னன்னா 13 ஊராட்சி மொத்தம், அதுல ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியத்துல 9 ஊராட்சியும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியத்துல ஒரு 5 ஊராட்சியும் எடுத்திருக்காங்க. மொத்தம் 13 ஊராட்சியை ராஜபாளையம் நகராட்சியோடு இணைத்து மாநகராட்சியா மாத்துறதுக்கான ஒரு அறிவிப்பு. சரி, ஏன் மாநகராட்சியா மாத்தணும்? முதல்ல நீங்க ஏன் மாநகராட்சியா மாத்தணும் அப்படின்னா திட்டங்கள் நிறைய கிடைக்கும், அதிக நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க செய்யக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல சாலை, ஒரு மேம்பாலம், அதுபோக பூங்காக்கள், இதுதான் வந்து பாதாள சாக்கடை இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் வந்து மாநகராட்சியா மாத்தினா நமக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள். ஆனா ஒரு கிராம ஊராட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 29 இனங்கள்ல 29 துறை சார்ந்த நலத்திட்டங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்கு உதாரணமா மத்திய அரசுகிட்ட இருந்து ஒரு 2 திட்டம் தான். ஒன்னு இலவச பிரதம மந்திரியோட இலவச வீட்டு வசதி திட்டம். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கு, கிராம ஊராட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடு. பேரூராட்சியிலே, நகராட்சியிலே, மாநகராட்சியிலே இலவச வீட்டு திட்டம் கிடையாது. அதே மாதிரி ஜல்ஜீவன் அப்படின்னு ஒரு குடிநீர் இணைப்பு 2024க்குள்ள ஊராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் இலவச குடிநீர் இணைப்பு. ஊராட்சியில ஏற்கனவே குடிநீர் இணைப்பு இருக்கு, அதுக்கு வைப்பு தொகை வந்து 2000 ரூபாய். 2000 ரூபாய் நீங்க பணம் செலுத்திட்டீங்கன்னா குடிநீர் இணைப்பு வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்போ வந்து அந்த இணைப்பு வேண்டாம்னு சொன்னீங்களோ அந்த 2000 ரூபாயை திரும்ப கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் அந்த இணைப்பு. அந்த வைப்பு தொகை 2000 ரூபாய். ஆனா எல்லா ஊராட்சியிலையும் 12,000ல இருந்து 17,000 வரைக்கும் வாங்குறாங்க. ஆமா, திரும்ப தரமாட்டாங்க. அந்த 12,000ல இருந்து 17,000 ஏன் வாங்குறாங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டிட்டவங்க, ஏன் கூட போட்டிட்டவங்க 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் எப்படி எடுப்பாங்க? ஊராட்சி மன்ற தலைவருக்கு சம்பளம் கிடையாது, அவங்களுக்கு மாத மதிப்பூதியம் மட்டும்தான். அது வந்து ஒரு 1500 ரூபா, ஒரு 3000 ரூபா தான். ஒரு கிராம சபை கூட்டம் நடத்தினா அதுக்கு ஒரு முதல் கிராம சபை கூட்டத்துக்கு 1000 ரூபா இருந்தது, இப்போ 5000 ரூபா மாத்திருக்காங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவங்களுக்கு அமர்வு படி கொடுப்பாங்க, அது மட்டும்தான். ஊராட்சி மன்ற தலைவருக்கு, துணைத் தலைவருக்கு, வார்டு உறுப்பினர்களுக்கு யாருக்கும் சம்பளம் கிடையாது. அப்ப அவங்க எப்படி சம்பாதிப்பாங்க? இந்த மாதிரி குடிநீர் இணைப்பு. நீங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு அனுமதி வாங்க போறீங்க, அனுமதிக்கு ஒரு சதுர அடிக்கு ஊராட்சியில ₹1.50 தான். வீட்டு வரி ரசீது போடணும் அப்படின்னா ₹1.50 நம்ம ஊராட்சியில வாங்கணும். ஒரு 500 சதுர அடி இருக்குன்னா எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. ஆனால் நம்ம ஊராட்சியில் ₹1.50 வாங்கலை, கம்மியாக தான் வாங்குறாங்க. ஒரு 300 ரூபா, 400 ரூபா, அதிகபட்சம் ஒரு 900 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் தான் நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆனால் மாநகராட்சியாக மாறிச்சு அப்படின்னா அந்த ₹1.50 3 ரூபாயா மாறும், அதிகபட்சம் 6 ரூபாயா மாறும். மாநகராட்சியில குறைந்தபட்ச வீட்டு வரியே 900 ரூபா. நம்ம தலவாய்புரம் ஊராட்சியில குடிநீர் இணைப்புக்கு மாத கட்டணம் செலுத்துவோம், எவ்வளவுன்னா 50 ரூபா செலுத்துறோம். இதே நகராட்சியில பக்கத்தில் இருக்கக்கூடிய செட்டியார்பட்டி பேரூராட்சியில 100 ரூபா கட்டணம், ராஜபாளையம் நகராட்சியிலையும் கட்டணம் 50 ரூபா தான் இருந்துச்சு, இப்போ 150 ரூபாயா மாத்திட்டாங்க. இதே மாநகராட்சியா மாறிச்சு அப்படின்னா
200 ரூபா 300 ரூபா 400 ரூபா இது மாசத்துக்கு குடிநீர் கட்டணம். அதே மாதிரி ராஜபாளையத்துல போனீங்கன்னா இங்க நம்ம ஊர் தலவாய்புரத்துல தண்ணி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம பிடிச்சிக்கலாம். எவ்வளவு நம்ம கட்டினாலும் சரி அவ்வளவு தண்ணி பிடிச்சிக்கலாம். இதே நீங்க ராஜபாளையம் போனீங்கன்னா எல்லா வீட்டுலையும் ப்ளூ கலர்ல ஒரு பெட்டி மாட்டி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. இங்க நம்ம ஊராட்சியில இருக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம கொடுக்குறாங்க. இதே ராஜபாளையத்துல தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுக்க போறாங்க, இன்னும் கொடுக்கல. அதுக்கு ப்ளூ கலர் பெட்டி மாட்டி வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளவு தண்ணி வந்து எடுக்கிறீங்களோ, ஒரு வீட்டுல 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, 5 பேர் இருப்பாங்க, 10 பேர் இருப்பாங்க, எவ்வளவு அளவு தண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க காசு வந்து கட்டி ஆகணும். எது நகராட்சியிலேயே. அப்ப மாநகராட்சியா மாறுச்சுன்னா அதனுடைய நிலைமை வேற. சமீபத்துல 4 மாநகராட்சியா மாத்தினாங்க. அதுல கன்னியாகுமரியில மிகப்பெரிய போராட்டத்தை யார் எடுத்தாங்கன்னா வணிகர்கள் எடுக்கிறாங்க. கடை வச்சிருக்கிறவங்க. ஏன் கடை வச்சிருக்கிறவங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னா அவங்க தொழில் வரி கட்டுறாங்க. அந்த தொழில் வரி அதிகம். கன்னியாகுமரியில வணிகர்கள் போராடுறாங்க. புதுக்கோட்டை, நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல ஊராட்சி மன்ற தலைவர்களே போராட்டம் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்றோம், ஆனா இந்த மாதிரி நம்ம ஊராட்சியை மாநகராட்சியா மாத்த போறாங்க, நீங்க வார்டு உறுப்பினர்களோட மன்ற கூட்டத்தில் தீர்மானம் போட்டு கொடுங்க அப்படின்னா, இல்ல அரசு எதிர்த்து நாங்க எதுவுமே செய்ய முடியாது. இங்க இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் சொல்றாரு, அரசு எதிர்த்து நாங்க எதுவும் செய்ய முடியாது, அரசை எதிர்த்து நாங்க உங்களை ஒண்ணுமே செய்ய சொல்லல. அந்த கருத்துரு கேட்டிருக்காங்க. ராஜபாளையம் நகராட்சியை 13 ஊராட்சியோட இணைத்து நாங்க மாநகராட்சியா மாத்த போறோம். அதுக்கு இந்த ஊராட்சியினுடைய மக்கள் தொகை, ஊராட்சியினுடைய 3 வருட ஆண்டு வருமானம், 5 வருடத்திற்கான வரவு செலவு, ஒவ்வொரு ஊராட்சிக்குமான சிறப்பு அம்சங்கள், அந்த ஊராட்சியினுடைய கிராம சபை தீர்மான நகலத்தான் முக்கியமா கேட்டிருக்காங்க. கிராம சபையில எங்க தலவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியா மாத்துறதுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு கிராம சபையில தீர்மானம் சொல்லி கேட்டிருக்காங்க. அது வர்றதுக்கு முன்னாடியே கடைசியா எப்ப நடந்தது? மே மாசம் நடக்க வேண்டிய கிராம சபை கூட்டம் நடக்கல. அதுக்கு முன்னாடி தான் நடந்தது கிராம சபை கூட்டம். அப்ப ஆகஸ்ட் 15 நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டத்துல ஒரு கூட்டப்பொருள் கொடுப்பாங்க. அதுல 12வது கூட்டப்பொருள் இதர பொருட்கள் கொடுத்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 15 நடந்த கிராம சபை கூட்டத்துல கட்டாயம் கலந்துக்கணும். இந்த தலவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியா மாத்துறதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை இயற்றணும் அப்படின்னு சொல்லி கிராம சபை கூட்டத்துக்கு போறோம். கிராம சபையில அந்த 11 கூட்டப்பொருட்களை வாசிச்சு முடிச்சுட்டு என்னாச்சுன்னு தெரியல, 12வது கூட்டப்பொருளுக்கு ஊராட்சி செயலரே அறிவிக்கிறாரு, தலவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியா மாத்துறதுக்கு கிராம சபையில தீர்மானம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வேண்டாம் அப்படின்னு நீங்க காரணத்தை சொல்லுங்க. ஊராட்சியா இருக்கும்போது என்னென்ன வரிகள்லாம் வாங்குறோம், அது எவ்வளவு கட்டுறோம், மாநகராட்சியா மாறுச்சுன்னா கூடுதலா என்னென்ன வரிகள்லாம் கட்டணும், அது எவ்வளவு அமௌண்ட் அதிகமாகும், அதை சேர்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம இருக்கக்கூடிய ஊராட்சியில வீட்டு வரி வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறோம், தண்ணி வரி வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறோம், குடிநீர் கட்டணம் மாதம் மாதம் கட்டுறோம், அது போக கடை வச்சிருக்கோம்னா தொழில் வரி கட்டுறோம், நம்ம எதுவும் விளம்பரம் வேணும் அப்படின்னா விளம்பர வரி கட்டுறோம். அவ்வளோதான். இதுதான் நம்ம கடை எதுவும் வாடகை எடுத்திருந்தோம்னா அந்த வாடகை கட்டுறோம். இல்லை நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வீட்டு மனைக்கான அங்கீகாரம் நம்ம வாங்குறோம். இதுதான் ஊராட்சியில் இருக்கக்கூடிய வரிகள். இதே இது மாநகராட்சியாக மாறிச்சு அப்படின்னா கூடுதலாக நம்ம என்ன கட்ட போகிறோம்னா, நீங்கள் ஆசாசியாக வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஆசாசியாக பணம் சேர்த்து வச்சு ஒரு இடம் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த இடத்துல ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ நம்ம ஒரு வீடு கட்டிக்கிறலாம் அப்படின்னு. அப்படி நீங்கள் வாங்கக்கூடிய இடத்திற்கு காலி மனையாக இருக்கக்கூடிய வீட்டுக்கு நகராட்சியிலே மாநகராட்சியிலே வரி செலுத்தணும். இப்போ சாக்கடைக்கு நம்ம வரி செலுத்த தேவையில்லை. ஏன்னா சாக்கடை வந்து ஒரு மழை வந்துச்சுன்னா நம்ம ஊர் தாங்காது, இங்கெல்லாம் சாக்கடை தனியாக ஓடும், ஒரு மலைக்கு தாங்காது நம்ம ஊர். ஆனால் மாநகராட்சியா இருக்கிறதுலையோ நகராட்சியா இருக்கிறதுலையோ பாதாள சாக்கடைன்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க, அதுக்கு நீங்கள் வரி செலுத்தணும். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் வரும், அந்த திட்டத்துக்கு நீங்கள் வரி செலுத்தணும். இப்படி எல்லாத்துக்குமே வரி செலுத்தணும். ஊராட்சியில் இருக்கக்கூடிய வரியை விட கூடுதலாக 4-5 வரிகள் கட்டணும். அது எல்லாமே 4 மடங்கு. ஊராட்சியை பேரூராட்சியா மாற்றலாம், பேரூராட்சியை நகராட்சியா மாற்றலாம், நகராட்சியை மாநகராட்சியா மாற்றணும். இதுதான் விதி. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு வச்சிருக்கிற விதி என்ன அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகள் இருந்துச்சு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திண்டுக்கல், ஈரோடு இப்படின்னு ஒரு 12 மாநகராட்சி இருந்துச்சு. மாநகராட்சியை மாற்றுறதுக்கு என்ன விதி அப்படின்னா 10 லட்சம் மக்கள் தொகை இருந்தால் தான் மாநகராட்சி. ஆனால் இவங்க கடந்த அதிமுக ஆட்சியில் சொத்து வரியை உயர்த்தினாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தினாங்க. அப்பெல்லாம் நம்ம விடியா திமுக அரசினுடைய எந்த கும்பனாலையும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முதலமைச்சர் வந்து வீதியில் இறங்கி போராடினாரு. நீங்க சொத்து வரியா சொத்துக்கு வரியா, நீங்க சொத்து வரியை குறைங்க, ஏற்கனவே இருந்த வரியை விட பல மடங்கு நீங்க சொத்து வரியை கூட்டிட்டீங்க அப்படின்னு அதிமுக ஆட்சியில போராடினாரு. ஆனா அவர் தான் இப்ப சொத்து வரியை கூட்டியிருக்காரு.
அதே மாதிரி அதிமுக ஆட்சியில மின் கட்டணம் 100 யூனிட் வந்து இலவச மின் கட்டணம். ஒவ்வொரு மாசமா கட்டணும்னா எல்லாருமே கண்டிப்பா 100 யூனிட் யூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப எல்லாத்துக்குமே பெரும்பாலானவருக்கு அந்த இலவச மின்சாரம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அப்ப மின் கட்டணத்தை எப்படியாவது வசூலிக்கணும் அப்படின்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டணும்னா எப்படியும் 110 யூனிட்டுக்கு மேல ஓடிடும். அப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டணும்னா எல்லாருமே கண்டிப்பா அந்த மின் கட்டணம் செலுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் அப்படின்னு அதிமுக ஆட்சியில அறிவிச்சாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தவங்க என்ன செஞ்சாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தோடனே 2 மாசம் கட்ட வேண்டிய கட்டணத்தை நாங்க மாசம் கட்டுறதுக்காக நாங்க குறைச்சிருவோம் அப்படின்னாங்க. என்னத்தை குறைச்சாங்க? ஆனா திரும்ப மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. யாரு? நம்ம விடியா திமுக அரசு, அதாவது திராவிட நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக ஆட்சியினுடைய நல்ல முதலமைச்சர் அவர் மின் கட்டணத்தை உயர்த்திட்டாரு. சொத்து வரியா கூட்டியாச்சு, மின் கட்டணத்தை உயர்த்தியாச்சு. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயரும். இப்போதைக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதுனால இப்ப எதுவுமே செய்யல. அடுத்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயரும். அப்ப ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் போது அத்தியாவசிய பொருட்களோட விலை உயரும். அப்ப என்ன செய்யலாம்? உட்கார்ந்து பிளான் போட்டிருக்காங்க. இதுக்குன்னு ஐஏஎஸ் படிச்ச ஆபீசர் உட்கார்ந்து நம்ம வேணா சொத்து வரியை கூட்டினோம்னா மக்கள் போராடுவாங்க. ஏற்கனவே ஐயா ஆட்சியில் நம்ம போராட்டம் பண்ணிட்டோம், இனிமேல் நம்மகிட்ட போராட்டம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சொத்து வரியை கூட்டிட்டோம், மின் கட்டணத்தை உயர்த்திட்டோம், வேற என்ன செய்யலாம் அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சதான் நகரமயமாக்கல். நகரமயமாக்கல்னா ஊராட்சியை பேரூராட்சியா மாத்து, பேரூராட்சியை நகராட்சியா மாத்து, நகராட்சியை மாநகராட்சியா மாத்தி அவனை எக்கடி கட்டு போறான். அப்ப மாநகராட்சியை மாத்தோம்னா அதுக்கு விதி இருக்கு. என்ன விதி? 10 லட்சம் மக்கள் தொகை இருந்துச்சு, ஆண்டு வருமானம் இத்தனை கோடி இருந்துச்சு. அப்ப அதை குறைச்சிட்டு ஆண்டுக்கு 30 கோடி வருமானம், 2 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற நகராட்சியை மாநகராட்சியா மாத்திக்கலாம். அப்ப எதெல்லாம் 2 லட்சம் இருக்குன்னு 3 லட்சம் இருக்குன்னு பாரு அப்படின்னு பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 3 லட்சம் இருக்கக்கூடிய நகராட்சி எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்ய? பக்கத்துல இருக்கக்கூடிய ஊராட்சி பேரூராட்சி எல்லாம் இணைச்சு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அப்பயும் பாக்குறாங்க 3 லட்சம் வரல, 30 கோடி ஆண்டு வருமானம் வரல. ஆனா அறிவிச்சிட்டாங்க, புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி, கன்னியாகுமரி 4 நகராட்சியை மாநகராட்சியா மாத்திட்டாங்க. இருக்கக்கூடிய 5 ஊராட்சி 6 ஊராட்சியை சேர்த்து மாநகராட்சியை அறிவிச்சு விடுன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா, அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துரு கேட்பாங்க. அதுதான் நம்ம தலவாயூர் ஊராட்சி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டவொடனே என்ன செய்வாங்க? சட்டமன்றத்துல அந்த மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேள்வி எழுப்புவாங்க. கேள்வி நேரத்துல எப்படி இப்ப நம்ம உதாரணத்துக்கு ராஜபாளையம் நகராட்சியை வந்து மாநகராட்சியா மாத்துறதுக்காக நம்மளுடைய மக்கள் எம்எல்ஏ அவர்கள் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. யார்கிட்ட? நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள்ட்ட, மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்களே, ராஜபாளையம் நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றுவதற்கு ஏதேனும் திட்டம் இருக்கிறதா என்பதை மாண்புமிகு பேரவை தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புவாரு. அதுக்கு மரியாதைக்குரிய KN நேரு அவர்கள் பதில் சொல்லுவாங்க. ராஜபாளையம் நகராட்சியோட அருகில் இருக்கக்கூடிய 13 ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு விட்டது. விரைவில் ராஜபாளையம் நகராட்சி மாநகராட்சியாக மாற்றப்படும் அப்படின்னு சட்டப்பேரவையில ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. உடனே அடுத்து ஒரு அரசாணையை போடுவாங்க. அடுத்து நம்ம தலையில இருந்து போராடினாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லாரும் அங்கிருந்து பார்க்கும்போது தலவாய்புரம் பெரிய ஊரு, தலவாய்புரத்துல அரிசி ஆலைகள் அதிகமா இருக்கு, தலவாய்புரத்துல கார்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, தலவாய்புரம் ஒரு பெரிய ஊரு. நீங்க தலவாய்புரத்தை கூகுள்ல எடுத்து பாத்தீங்கன்னா தலவாய்புரம் வில்லேஜ்னு இருக்காது. தலவாய்புரம் வந்து ஒரு சென்சஸ் டவுன் அப்படின்னு தான் இருக்கும். செட்டியார்பட்டி வந்து பேரூராட்சி, தலவாய்புரம் வந்து ஒரு கிராம ஊராட்சி. ஆனா கூகுள்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்சஸ் டவுன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் செட்டியார்பட்டிங்கிற பேர் யாருக்குமே தெரியாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் தலவாய்புரம் ஊராட்சி, செட்டியார்பட்டி பேரூராட்சின்னு. ஆனா ராஜபாளையத்துக்கு அங்கிட்டு இருக்கிற யார் பார்த்தாலும் தலவாய்புரம் ஒரு பெரிய ஊருப்பா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பணக்காரர்களா இருக்காங்க. யார்? 20% மக்கள் தான் பணக்காரர்களா இருக்காங்க. இது 80% மக்கள் வந்து தினசரி வேலைக்கு, கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்துறவங்க தான் இருக்காங்க. அப்ப ஒரு அரசு என்ன செய்யணும்? ஒரு ஊராட்சியை பேரூராட்சியா மாற்றும் போது, பேரூராட்சியை நகராட்சியா மாற்றும் போது குறைந்தபட்சம் அந்த மக்கள்கிட்ட கருத்தாவது கேட்கணும் இல்லையா? அதுக்கு தான் நீங்க பேரூராட்சியா இருக்கும்போது யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற கூட்டம் நடக்கும்போது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, நகர்மன்ற கூட்டம் நடக்கும்போது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, மாமன்ற கூட்டம் நடக்கும்போது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, பாராளுமன்ற கூட்டம் நடக்கும்போது பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனா கிராம ஊராட்சியில கிராம சபைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கிராம சபை முழுக்க முழுக்க மக்களுக்கான சபை. அந்த கிராம சபையில மக்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் தீர்மானமாக அந்த ஊராட்சி மன்ற தலைவரும் ஊராட்சி செயலாளரும் எழுதணும். இப்ப சமீபத்தில் ஒரு அறிவிப்பு எல்லாருமே கேட்டிருப்பீங்க.
கலைஞர் கனவு இல்லம். அந்த கலைஞர் கனவு இல்லத்துக்கு பயனாளிகளை தேர்வு பண்ணணும். அரசா தேர்வு பண்ண முடியாது. ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க, கிராம சபையில தீர்மானம் எழுதினா மட்டும்தான், தீர்மானத்துல மட்டும்தான் பயனாளிகளை தேர்வு செய்யணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. உடனே எல்லா ஊராட்சியிலையும் கிராம சபையை கூட்டினாங்க. கலைஞர் கனவு இல்லத்துக்கு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ, வீடு வேணும்னா கலைஞர் கனவு இல்லத்துக்கு கிராம சபைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அது ஒண்ணுக்கு மட்டும்தான் கிராம சபைக்கு கூப்பிடுவாங்க. மக்கள் நமக்கு போதிய விழிப்புணர்வு இல்லை. எவனா வாரான், எவனா இருந்துட்டு போறான், நமக்கு என்ன ஓட்டு போட 500 ரூபா கொடுத்தானா? இதோ 2019 நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்புக்கு போட்டிட்டேன். தெரு தெருவா போனேன், ஒரு வீடு கூட விடாம எல்லா வீட்டுக்கும் போனேன். அங்க இருக்கக்கூடியவங்களா எப்போ ஒருத்தர் கூட ஓட்டு கட்டு வரல, இந்த வீடெல்லாம் தேடி வந்திருக்கேன், உனக்கு தான்ப்பா ஓட்டு போட அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி என்னை எதிர்த்து போட்டிட்டவங்க 1065 ஓட்டு. அவங்க தான் 5 லட்சம் செலவு பண்ணாங்க. இப்போ அவங்க தான் மரியாதைக்குரிய ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க. ஒரு கிராம சபையை கூட விடாம எல்லா கிராம சபையிலையும் போய் எங்க வார்டுக்கு என்ன தேவை, இந்த ஊருக்கு என்ன தேவை அப்படின்னு தொடர்ந்து கிராம சபையில கேள்வி எழுப்பி பல நலத்திட்டங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய நாம் தமிழர் கட்சியோட கோரிக்கையா இங்க இருக்கக்கூடிய PKS மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு குப்பை கிடங்கு ஒன்று இருக்கு. அது வந்து வருவாய்த்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஒரு 2 சென்ட் இடம். அதுலதான் ஊரோட மையப்பகுதி, அந்த ஊரோட மையப்பகுதியில குப்பையை கொட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஒரு போர்டு மட்டும் வச்சிருக்காங்க, இங்கே குப்பை கொட்டுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், தலவாய்புரம் ஊராட்சியில் இருந்தாங்க. இதுக்கு தான் 2 வருஷமா போராடிட்டு இருக்கு. எதுக்கு? அந்த குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு சிறுவர் விளையாட்டு பூங்கா கொண்டு வாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு 2 வருஷமா போராடிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, கிராம சபையில ஒரே ஒரு தீர்மானம், எப்பா வருவாய்த்துறையில இந்த இடம் இருக்கு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊராட்சிக்கு சொந்தமான இடம் இருக்கு, ஒரு 2 சென்ட், அதை நீங்க வருவாய்த்துறை எடுத்துக்கோங்க. ஊராட்சிக்கு எங்களுக்கு ஊருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடம் விளையாட்டு மைதானத்துக்கு எங்களுக்கு தேவைப்படுது, சிறுவர் பூங்காவுக்கு தேவைப்படுது, இந்த இடத்த கொடுங்க அப்படின்னா சட்டம் அனுமதிக்கும். சட்டம் தான் சொல்லுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாடு முழுக்க இப்ப மதுபான கடை இருக்கு. எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கிராம சபையில தீர்மானம் எழுதவே முடியாது. ஏன்னா ஒரு கிராம சபை தீர்மானம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கட்டுப்படுத்தாது. ஆனா அந்த ஊருக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கறத கிராம சபை தான் முடிவு பண்ணும். இதே இது தலவாய்புரம் ஊராட்சிக்குள்ள எங்களுக்கு மதுபான கடையே வேண்டாம் அப்படின்னு நீங்க தீர்மானம் எழுதினீங்கன்னா நீதிமன்றம் போனாலும் அந்த கிராம சபை தீர்மானம் தான் செல்லுபடி ஆகும். இங்க இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர், BDO என்று சொல்லக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சொன்னாலோ, மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாலோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் மட்டும்தான் கிராம சபையில தீர்மானம் போட்டாங்க, தலவாய்புரம் ஊராட்சியில ஒரு மதுக்கடை இருக்கக்கூடாது, தூக்கிற அப்படின்னு கிராம சபையில தீர்மானம் போட்டா எடுத்துதான் ஆகணும். அதுதான் சட்டம். இந்திய அரசியல் அமைப்புல 73வது திருத்த சட்டத்தின்படி ஊராட்சிக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க, கிராம சபைக்கு அவ்வளவு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் கிராம சபைனா அங்க ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்க, இந்த குப்பை வண்டிக்கு போறவங்க, அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த 100 நாள் வேலையை வச்சுதான் கிராம சபையை ஓட்டிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 500 பேர் இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊர்ல 50 பேர் தான், 50 பேர் குறைஞ்சது 50 பேர் இருந்தா தான் கிராம சபை நடத்தணும். 300 பேர் வரைக்கும் 100 பேர் இருக்கக்கூடிய, அதாவது 500ல இருந்து 3000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊர்ல 100 பேர் கலந்துக்கணும். 3000ல இருந்து 5000 மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஊர்ல 200 பேர் கட்டாயம் கலந்துக்கணும். 5000க்கு மேல இருக்கக்கூடிய மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியில 300 பேர் குறைஞ்சது கிராம சபையில இருக்கணும். ஆனா ஒவ்வொரு கிராம சபையில 50 பேர் தான் இருக்காங்க. கிராம சபையை நடத்தக்கூடாது. 11 மணிக்கு கிராம சபை ஆரம்பிக்குதுன்னா தலவாய்புரம் ஊராட்சியோட மக்கள் தொகை 9900. அப்ப அந்த மக்கள் தொகை இருக்குன்னா 300 பேர் குறைஞ்சது கிராம சபையில கலந்துக்கணும். 300 பேர் இல்லைன்னா கூட்டத்தை ரத்து செஞ்சுட்டு வேற ஒரு நாள்ல கூட்டத்தை வைக்கணும் அப்படிங்கறதா விதி. அதே மாதிரி நீங்க பேரூராட்சி மன்ற கூட்டத்துக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் சேர் போட்டிருப்பாங்க, மேஜை போட்டிருப்பாங்க. சட்டமன்றத்தில் எப்படி, பாராளுமன்றத்தில் எப்படி சேர் போட்டிருப்பாங்க, மேஜை போட்டிருப்பாங்க. ஆனா கிராம சபை கூட்டத்தில் மட்டும்தான் தரையில உட்கார்ந்து யாருக்கும் சேர் போடக்கூடாது. இந்திய ஒன்றிய அரசினுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் வந்தாலுமே சேர் போடக்கூடாது, தரையில உட்காரணும் அப்படிங்கிறதா கிராம சபையோட விதி. அப்படி இருக்கக்கூடிய கிராம சபையை பத்தி நமக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லை. நம்மளே தொடர்ந்து எல்லா குழுக்கள்லையும் கிராம சபைனா என்ன, கிராம சபைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு, இதுல போய் நீங்க கலந்துக்கோங்க அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு என்ன, எவனும் வந்துட்டு போறான், எனக்கு தேவை தேர்தல் நேரத்தில் 500 ரூபா கொடுக்குறானா 1000 ரூபா கொடுக்குறானா நான் அவனுக்கு தான் ஓட்டு போடுவேன். எவனும் வந்துட்டு போறான், எக்கேடு கட்டு போறான், வரியை கட்ட சொல்றானா நான் கட்டிட்டு போறேன், ஏன்னா நான் பணக்காரன் கட்டுவான். இருக்க ஏழப்பட்டவன் என்ன செய்வான், அன்றாட தினக்கூலி வேலைக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பளத்துக்கு இந்த கொத்தனார், எங்க அப்பா கொத்தனார் வேலை பார்க்குறாரு, 700 ரூபா சம்பளம். எங்க அம்மாவும் வேலைக்கு போறாங்க, 50-60 வயசாச்சு, இன்னும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். எல்லாருமே சம்பாதிக்கிற இந்த பணம் எங்க போகும், ஊராட்சியா இருக்கக்கூடியதை ஒரு 330 ரூபா, என் வீட்டு வரி 330 ரூபா. குடிநீர் இணைப்பு இருக்கு, அதுக்கு நான் மாச கட்டணம் 50 ரூபா கட்டுவேன். இதே மாநகராட்சியா மாறிடுச்சுன்னா என்னால முடியாது, கட்ட முடியாது. அப்ப என்ன மாதிரியே இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் வீதியில இறங்கி போராட வேண்டியது இருக்கு. தொடர்ந்து இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. இதுவரைக்கும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா,
இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க, ஐயா நாங்கள் ராஜபாளையத்தை மாநகராட்சியை மாற்ற போறோம், என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. சொல்ல வேண்டியது அவரு. அதாவது மாநகராட்சியை மாத்துறதுக்கு இன்னொரு விதி இருக்கு. என்ன விதி தெரியுமா? நகராட்சி பகுதியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நகராட்சி கூட இணைக்கணும். அதே மாதிரி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஊர்களை மட்டும்தான் இணைக்கணும். இங்க என்ன சிக்கல்னா, தளவாய்புரம் வந்து ராஜபாளையத்திலிருந்து 11 கிலோமீட்டர். நீங்க இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம், கணபதி சுந்தரநாச்சியார்புரம், சுந்தரநாச்சியார்புரம், தளவாய்புரம் இந்த 4 ஊரை எடுத்திருக்காங்க. கணபதி சுந்தரநாச்சியார்புரமே 6 கிலோமீட்டர் இருக்கு. அதை தாண்டி நீங்க முத்தையா ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. முத்தையா ஹோட்டல் இருக்கிற பகுதி அயன்குளம் ஒண்டான் ஊராட்சி. ராஜபாளையம் நகராட்சி வந்து அதோட முடிஞ்சிருது. ராஜபாளையம் நகராட்சிக்கு அடுத்து அயன்குளம் ஒண்டான் அப்படின்னு ஒரு ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சியை எடுக்கல. அந்த ஊராட்சியை தாண்டி சுந்தரநாச்சியார்புரம் ஒரு ஊராட்சி இருக்கு. அந்த ஊராட்சியை எடுத்திருக்காங்க. சுந்தரநாச்சியார்புரம் ஊராட்சியை தாண்டி தளவாய்புரம் ஊராட்சியை எடுத்திருக்காங்க. ஏன் எடுக்கணும்? நக்கநேரி இருக்கு. சுந்தரநாச்சியார்புரம் ஊராட்சியை தாண்டி நக்கநேரி ஊராட்சி இருக்கு. நக்கநேரி ஊராட்சியை தாண்டி தான் தளவாய்புரம் ஊராட்சி இருக்கு. அப்ப நக்கநேரி எடுக்கலாம், அயன்குளம் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய ஊர்களை தான் எடுக்கணும். அப்ப தளவாய்புரம் மக்கள் யாரு? இழுச்சவாயங்க. உள்ளூர்காரன் சொல்லி ஓட்டு போட்டோமா, அந்த உள்ளூர்காரங்க ஓட்டு போட்டதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டாரு உங்க எம்எல்ஏ. இது எம்எல்ஏக்கு தெரியும். இங்க நான் எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய பிரமுகர்கள்ட்ட விசாரிக்கும் போது என்னென்ன, தளவாய்புரத்தை வந்து பேரூராட்சியா மாற்றும் போதே தளவாரத்துக்காரங்க விடல. பேரூராட்சியை நாங்க மாற்ற மாட்டோம் அப்படின்னு செட்டியார்பட்டியை தள்ளி விட்டோம். செட்டியார்பட்டிக்காரங்க புலம்புறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஊராட்சியா இருந்தோம், இப்ப எங்களை பேரூராட்சியா மாத்திட்டீங்க, நீங்க ஊராட்சியா தானே இருக்கீங்க, தளவாரத்தில் எல்லாரும் பணக்காரங்களா இருக்கீங்க, மாநகராட்சியா மாறிச்சேன். பேரூராட்சியா மாறினாலே கஷ்டம், மாநகராட்சியா மாறிக்கோங்க எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு பேரூராட்சியில் இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய மட்டும் விசாரிச்சோம்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க போன ஒரு 10 பேரு அண்ணாச்சிட்ட போய், அண்ணாச்சி இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு. அப்படியா, நீங்க சொல்றது எனக்கே தெரியும், ராஜபாளையத்தை மாநகராட்சியா மாற்ற போறாங்களா, சரி சரி உங்களோட கோரிக்கை என்ன? அண்ணாச்சி மாநகராட்சியா மாற்றக்கூடாது. ஏன் மாத்தினா நல்லது தானே, இந்த மேம்பாலங்கள் வரும், இந்த ரோடெல்லாம் சிங்கப்பூர் மாதிரி பலவெல்லாம் இருக்கும், நீங்கள் சோத்தை வந்து ரோட்டில் போட்டு சாப்பிட்டு அப்படியே செய்யலாம் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரே அதிசயமாக போச்சுன்னா இது கூட தெரியாமையா இருக்காங்க அப்படின்ட்டு. திரும்ப அவங்கலாம் வந்துட்டாங்களா, அண்ணாச்சி சொன்னால் சரிதான் அப்படின்னு கேட்டு வந்துட்டாங்க. யாரு? அண்ணாச்சி சொன்னா, அண்ணாச்சியா நமக்கு வீட்டு வரி கட்ட போறாரு, அண்ணாச்சியா நமக்கு சொத்து வரி கட்ட போறாரு. அண்ணாச்சியோட சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,05,000 ரூபா மாதம். 1,05,000 ரூபா அவருக்கு சம்பளம். நம்மளோட சம்பளம் எவ்வளவு? எனக்கு மாதம் 17,000 ரூபா. இந்த 17,000த்துல நான் எல்லா வரியும் கட்டணும். இதுவாக அண்ணாச்சிக்கு ஃபோன் பில்லு தனியாக டீசலு, எங்கேயும் போகணும்னா பயணப்படி, முதல் வசதி ஏசி, முதல் வசதியில் வந்து ரயிலில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ யார் கஷ்டப்படணும்? தளவாரத்துக்கார எப்படி நாசமா போ, எப்படி தளவாரத்துக்கார மக்கள் எனக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, நாசமா போங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே, அப்பா அயன்குளம் ஊராட்சி இருக்குப்பா, நக்கநேரி ஊராட்சி இருக்குப்பா, அதை விட்டு எப்படி பண்ணி தளவாரத்தை எடுத்தா? தளவார மக்கள்லாம் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன சிக்கல்னா, இருக்கிற ரைஸ் மில் பூரா தளவாரத்தில் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, தளவாரத்தில் கொஞ்சம் தான். நீங்க அதுக்கு அங்கிட்டு எடுத்து போய் பார்த்தீங்கன்னா செட்டியார்பட்டி பேரூராட்சியிலையும் கொல்லவண்டான்னு ஒரு ஊராட்சி இருக்காங்கட்டு, அந்த ஊராட்சியிலையும் தான் மில் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கார்மெண்ட்ஸ் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பேரூராட்சி இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாருமே வீடை இங்க மாத்திட்டாங்க. ஏன்னா அங்க வீடு இடங்கள் அதிகமா இருக்கு, இங்க எல்லாமே சின்ன சின்ன வீடுகளா இருக்குன்னு வீடுகளே அங்க மாத்திட்டாங்க. சில பேர் எங்க ஓனரே வந்து வீடு அங்கிட்டு மாத்திட்டாரு, கடையும் தளவார ஊராட்சியில இருக்கிற பேரூராட்சிக்கு மாத்திட்டாரு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னா டெய்லி வேலைக்கு போறவங்க, இல்லை இங்க இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போறவங்க, படிச்சுட்டு ஊர்ல வேலை இல்லை. எங்க அண்ணன் சென்னையில இருக்கான், அவனுக்கு இங்க வேலை இல்லை, அவன் சென்னையில குடும்பத்தோட இருக்கான். நானும் படிச்சுட்டு அங்கதான் இருக்கணும். 2019 இந்த ஊர் மேல உள்ள ஒரு பாசத்தின் மூலமாக எங்க மக்கள் எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில 2019 வந்துட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போக முடியாம இங்கே இருக்கேன். இந்த 2026 உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், சரி நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சா, அப்படி நினைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, மாநகராட்சியா மாறப்போகுது அப்படின்னு. ஊராட்சியா இருக்கும்போது மட்டும்தான் அது வந்து நம்மளால நிக்க முடியும். மாநகராட்சியா மாறிடுச்சு அப்படின்னா யாருக்கு நல்லதுன்னா கட்சிகளுக்கு நல்லது. அப்ப நீங்க ஒரு அரசியல் கட்சி தானே, நீங்க அதையே எதிர்க்கணும். இப்ப நான் ஊராட்சி மன்ற தலைவருக்கு போட்டிக்கிட்டேன். ஊராட்சி மன்ற தலைவருக்கு கட்சி சின்னமே கிடையாது, தனி சின்னம் தான். அந்த தனி சின்னத்துல நிக்கணும். கட்சியில எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் அவர் கட்சியை அங்கீகரிக்கப்பட மாட்டாரு, அவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் தான். ஆனா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில மட்டும்தான் கட்சி சின்னத்தோட போட்டியிட முடியும். ஒருவேளை தளவாய்புரம் வந்து மாநகராட்சியா மாறிச்சுன்னா 2 வார்டு கொடுக்குறாங்க. அதுல நான் வந்து இப்ப எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒளிவாங்கி சின்னத்துல நான் ஒரு கவுன்சிலரா, நான் மாமன்ற உறுப்பினரா நான் போட்டியிடலாம். மாமன்ற உறுப்பினரா நான் போட்டிட்டேன்னா எனக்கு நல்லது. யாருக்கு? எனக்கு நல்லது. நான் வாக்கு வாங்கினேன் அப்படின்னா என் கட்சிக்கு நல்லது. ஆனா அது மக்களுக்கு நல்லது இல்லை.
அப்ப நாம் தமிழர் கட்சி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே ஊராட்சியை நீங்க நேரடியா மாநகராட்சியா மாத்தாதீங்க. ஊராட்சிக்கு அடுத்து பேரூராட்சி, பேரூராட்சிக்கு அடுத்து நகராட்சி, நகராட்சிக்கு அடுத்து மாநகராட்சி, இப்படிதான் நீங்க மாத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி மின்கட்டண உயர்வு, மின்கட்டண உயர்வு 2 மாசத்துக்கு ஒரு தடவை வசூலிச்சுட்டு இருக்காங்க. நாங்க வந்தா 1 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் மாத்திக்கிட்டே இருக்காங்க. நீ எப்போ மாத்த போறாங்கன்னு தெரியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த 5 வருஷத்துக்கான தேர்தல் அறிக்கையில மட்டும்தான் ஒன்று தேர்தல் அறிக்கையை முழுசா பார்க்கணும். நாங்கள் 2019 ஒரு ஆட்சி வரைவு கொண்டு வந்தோம். இருக்கிறதுலே இந்தியாவிலே எந்த கட்சி இப்படி ஒரு ஆட்சி வரைவை கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரைவு. அந்த ஆட்சி வரைவில் இங்கே இருக்கக்கூடிய துறைகள் சம்பந்தமாக ஒவ்வொரு துறையும் நாங்கள் வந்தால் எப்படி மாற்றுவோம், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் எப்படி வந்தால் என்ன நலத்திட்டங்கள் செய்வோம் அப்படிங்கிறத 2019 முடிவு பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் ஆட்சி வரைவு, இதன்படி தான் எங்கள் கட்சி நடக்கும் அப்படின்னு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் அறிக்கையெல்லாம் நாம் தமிழர் கட்சி எப்போயுமே கொடுக்காது. அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை எடுத்து பேசுவோம். சட்டமன்ற தொகுதியா, ராஜபாளையம் சம்பந்தமான பிரச்சனை, பாராளுமன்ற தொகுதியா, பாராளுமன்றம் சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தான் தேர்தல் வாக்குறுதிகளா நாங்கள் கொடுப்போம். அதை மட்டும்தான் நோக்கி எங்களோட பயணம் இருக்கும். ஆனா இந்த திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல உதாரணமா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த செண்பகதேவி அணைன்னு ஒண்ணு இருக்கு. அதை எப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கையில சொல்லிக்கிட்டே இருக்காங்க. செண்பகவல்லி அணை, அந்த செண்பகவல்லி அணையை சீரமைச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரு? அண்ணன் தனுஷ்குமார் அவர்களும் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சொன்னாங்க, இப்ப இருக்கக்கூடிய அக்கா ராணி ஸ்ரீகுமார் அவங்களும் சொன்னாங்க. இன்னொரு 50 வருஷம் வந்தாலும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர மீட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. 500 ரூபா கொடுக்குறோமா, 1000 ரூபா கொடுக்குறோமா, நம்மளை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்காங்களா, எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளவு கொள்ளையடிச்சுட்டு நம்ம தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடியதுதான் இந்த திராவிட கட்சிகளும் மற்ற பிஜேபி, காங்கிரஸ் இது போன்ற கட்சிகளும். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 14 வருஷமா அரசியல் களத்துல யாருடைய கூட்டணி சேராம தொடர்ந்து தனிச்சே போட்டிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் நீங்க கூட்டணி போயிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும், வேற வழியே கிடையாது. இப்ப கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிறோம், எந்த பிரச்சனைக்காக வீதியில இறங்கி போராடுறது கம்யூனிஸ்டா தான் இருக்கும், மக்கள் பிரச்சனைக்கு. ஆனா திமுக ஆட்சி பதவி ஏற்றதுல இருந்து இந்த 3 வருஷமா கம்யூனிஸ்டால வர முடியல, விசிகாவால வர முடியல, மதிமுகவால வர முடியல. ஏன் வர முடியல? மக்களுக்காக தான் கட்சிகளுக்காக மக்கள் கிடையாது. ஒரு அரசியல் கட்சியோட நோக்கம் என்ன? இங்கே அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா கட்சிகளுக்கானது இல்லை, மக்களுக்கானது. மக்களுக்காக ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பிரதிநிதிகள் சுயேட்சை வேட்பாளர். 247 எம்எல்ஏ இருக்காங்க. 247 பேர் சுயேட்சையா இருந்தாங்கன்னா ஒரு சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதிகபட்ச வாக்குகள் வேணும். அப்ப அதிகபட்ச வாக்குகள் வேணும்னா எல்லாருமே சுயேட்சை வேட்பாளர்களாக இருந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கு தேவையானது ஒரு கட்சி செட்டப். அந்த கட்சி செட்டப்பு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா கட்சி என்ன சொல்லுதோ அதை அந்த பிரதிநிதிகள் கேட்டுக்குருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கட்சி செட்டப். ஆனா இவங்க அதை எப்படி மாற்றி வச்சுட்டாங்கன்னா இந்த கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிறாங்க. மக்கள் நல திட்டங்களை முழுக்க புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப ஒரு கிராம சபை கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. இப்ப திமுக அரசு பதவியேற்றதுல நீங்க பாத்தீங்கன்னா கிராம சபையை விழா மாதிரி கொண்டாடுவாங்க. கிராம சபைக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை பின்பற்றணும். யாருமே சேர் போட்டு உட்காரக்கூடாது. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? கூடாரமே போடக்கூடாது. கிராம சபைக்கு ஓப்பன் ஆடிட்டோரியத்துல, ஓப்பன் ஸ்டேஜ்ல அதிக அளவுல பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல தான் கிராம சபை கூட்டத்தை நடத்தணும். ஒரு சின்ன இடுக்குள்ளேயோ இல்லாத ஒரு பெரிய விழா மாதிரியோ கொண்டாடக்கூடாது. ஆனா இவங்க பதவியேற்றதுல இருந்து அதை ஒரு விழா போல கொண்டாடிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க கிராம சபை இப்படி கொண்டாடுறோம், அப்படி கொண்டாடுறோம். கிராம சபை அப்படிலாம் கொண்டாடவே கூடாது. உதாரணத்துக்கு 2020ஆம் ஆண்டு ஒரு கிராம சபை கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதற்கு முன்பாக 2019 தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் எம் தனுஷ்குமார் அவங்களும் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்ப எம்எல்ஏ வராங்க, எம்பி வராங்க, சேர் போடுங்க அப்படின்ட்டு எல்லாருமே சேர் எடுத்து போடுறாங்க. அப்ப எம்பி சொன்ன வார்த்தை, சேர் போடாதீங்க, கிராம சபைக்குன்னு ஒரு விதி இருக்கு, அதை மதிக்கணும் அப்படின்னு உண்மையிலே சொன்னாரு. மாற்று கட்சியா இருந்தாலும் ஒரு கிராம சபை போற என்னால உண்மையிலே அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொன்னேன். ஏன்னா கிராம சபை பத்தி பேசினாரு. நீங்க கிராம சபையில ஒரு தீர்மானம் போட்டீங்க அப்படின்னா அது நீதிமன்றம் போனாலும் அதான் செல்லும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, இந்த வீட்டுல இருக்கீங்க, தண்ணி வசதி இல்லை, இல்லை சாலை வசதி இல்லை, கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லை, கிராம சபையில் ஒரு தீர்மானம் போட்டிங்கன்னா கிராம ஊராட்சியிலேருந்து அதை செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், அதுதான் விதி அப்படின்னு கிராம சபையை பற்றி அன்னைக்கு பேசினார். அன்னைக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் போட்டு பேசினார். ஒரு 1/2 மணி நேரம் பேசினார். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, ஒரு எம்பிக்கு நம்மளை யாருன்னே தெரியாது, ஆனாலும் அந்த கிராம சபை கூட்டத்தில் நம்ம பேசுகிறத பார்த்துட்டு அன்னைக்கு ஃபோன் போட்டு பேசினார். அதுக்கப்புறம் அண்ணாச்சிக்கு ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டார். ஒரே ஒரு நேரம் எடுத்தார். அதுக்கப்புறம்
ராஜபாளையத்தில் இந்த குறவர் சமுதாயம் சார்ந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது. அது வந்து மத்திய அரசு தான் செய்ய முடியும் அப்படின்றதுனால சரி நம்ம தொகுதி எம்பியா இருக்காங்களே அவங்ககிட்ட ஒரு தகவலை சொல்லுவோம் அப்படின்ட்டு தகவலை சொன்னோம். தகவலை சொன்னது ஒரு தப்பா, தகவலை சொல்லிட்டேன். அவர் உடனே அமைச்சர் KKS சார் எங்கள் அப்பா அவங்கள பார்க்கன்னு சொல்லிட்டாரு, உடனே வாங்க அப்படின்னு அங்கே போராட்டத்தில் இருந்த வனவேங்கைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் இரணியன் அவர்களை உடனடியாக நீங்கள் இங்கே வந்துருங்க, சென்னைக்கு வந்துருங்க அப்படின்னு கிளம்பி வர சொல்லிட்டு அண்ணனுக்கு வந்து தொடர்ந்து ஒரு 10-15 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்ததுனால அவரோட உடல்நிலை கொஞ்சம் மோசமாக இருந்தது. இருந்தாலும் அமைச்சர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனடியாக கிளம்பி போயிட்டாரு. போனவரை பாவம் உட்கார கூட விடலை. நம்ம அதெல்லாம் பார்த்து ஒரு அமைச்சர் ஒரு 60-70 வயசு இருக்கு, மனித மாண்பு என்ன? ஒருத்தர் நம்மளை தேடி வர்றாரு அப்படின்னா வந்தோடனே உட்காருங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த ஒரு மனித மாண்பு கூட நம்ம அமைச்சர்கிட்ட இல்லை. 15 நாள் உண்ணாவிரதத்திலிருந்து உடல்நிலை சரியில்லாத ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு சமுதாய ஆதி தமிழ்குடி குறவர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரதிநிதியை நிக்க வச்சே பேசுறாருங்க மனுஷன். இங்க இருந்து போன எங்க அண்ணன் தனுஷ்குமார் இப்படி ஒரு ஓரமா அப்படி நின்றுட்டு இருக்காரு. கேட்டா அவர் சொல்றாரு, எங்க அப்பா அவருக்கு நான் உங்க அப்பாவுக்கு நீங்க மரியாதை கொடுங்க, அதுக்காக ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதி ஒரு கட்சியினுடைய தலைவரை நீங்க இங்க இருந்து கூட்டு போயிருக்கீங்களே, அவரை ஒரு வார்த்தை உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூட முடியாது. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் தான் இங்க இருக்காங்க, அப்படிப்பட்ட மக்கள் தான் நம்ம தேர்வு பண்ணி வச்சிருக்கோம். இதுல அமைச்சர் தயாநிதி ஒரு வார்த்தையை சொன்னாரு ஒரு பிரஸ் மீட்ல, இந்த 3ஆம் தரப்பு தாழ்த்தப்பட்ட மக்கள் மாதிரி நீங்க பேசாதீங்க அப்படின்னு. எது சமூக நீதி பேசுற திமுக அரசு இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை. அதே மாதிரி ஒரு கூட்டத்துல ஒரு ஊராட்சி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவி இருக்காங்க. அவங்கள எஸ்சி தானமா நீ, எஸ்சினா என்னன்னு தெரியுமா? ஷெட்யூல்டு காஸ்ட். அதுக்கு அப்படியே தமிழாக்கம் பண்ணணும்னா பட்டியல் சமூகம் இல்ல அட்டவணை பிரிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தாழ்த்தப்பட்டனே சொல்லி யார் தாழ்த்தப்பட்டவங்க, யார் தாழ்த்தப்பட்டவங்க? அந்த வார்த்தையை கடுமையா கண்டிக்கிறேன் நான். தாழ்த்தப்பட்டங்கிற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னா அட்டவணை பிரிவு பட்டியல் பிரிவு அப்படிங்கிறது தான் பொருள். அதை கூட ஒரு அமைச்சரால உணர முடியல. எஸ்சி தானமா நீ அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா பேசக்கூடிய அமைச்சர்களை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். திரும்ப இவங்களுக்கு தான் நம்ம வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கோம். என்ன அந்த பேய்க்கு இந்த பிசாசு பரவாயில்ல, இந்த பிசாசுக்கு அந்த பேய் பரவாயில்ல, நல்லா ஒருத்தன் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இப்போ வரைக்கும் நினைச்சிருக்கோம். இவங்க என்னப்பா வருவாங்க கத்துவாங்க போவாங்க, நீங்களுக்கு இன்னும் வளரணும். எத்தனை வருஷத்துக்கு நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது? 17 லட்சம், இப்போ 30 லட்சம், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே இருக்கு. எடுத்த உடனே எங்களை ஆட்சி அதிகாரத்தில் வச்சிருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 2 பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி நீங்க கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்த்தாதான் உள்ள போனாதானே தெரியும் இவங்க வருவாங்களா, இவங்க செய்வாங்களா. இவங்க அவங்க அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கக்கூடிய இளம் வயதுல எங்களை மாதிரி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மாதிரி அரசியல் பேசக்கூடியவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு 40-50 வயசுல இருக்கக்கூடியவங்க பேசக்கூடிய அரசியலை இங்க இருக்கக்கூடிய மழலையர் பாசறை, மாணவர் பாசறை கூட வேண்டாம், மழலையர் பாசறை பேசுவாங்க. பள்ளிக்கூடம் போற நாம் தமிழர் கட்சி மழலையர் பாசறை பிள்ளைகள் பேசுவாங்க அந்த அரசியலை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உலக அரசியலையும் தமிழ்நாட்டு அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய அரசியல் ஆசான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வழியில தொடர்ந்து அரசியல்னா என்ன இப்படி எல்லா மேடைகளிலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை பேச வச்சு இதான் தம்பி அரசியல், இதான் தம்பி அரசியல். அதாவது ஒருத்தன் 1000 நல்லது செஞ்சிருப்பான், அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவன் செய்யக்கூடிய ஏதோ ஒரு தவறு தான் நமக்கு பெருசா தெரியும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி மேல தொடர்ந்து வந்து அரசியல் ரீதியா நாம் தமிழர் கட்சியை எதிர்கொள்ளவே முடியாத ஒரு கூட்டம் வந்து தொடர்ந்து வன்மத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஆடியோ பிரச்சனை வந்தது. ஒரு எங்களுடைய மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் இடுபாவன கார்த்தி அவர்கள் வந்து அவருடைய காதலி கூட பேசின ஒரு உரையாடலை எடுத்து இவர் இப்படி எல்லாம் பேசிட்டார், ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டாரு. அடுத்தவனுடைய தொலைபேசியை எட்டி பார்ப்பது அடுத்தவனுடைய படுக்கை அறையை எட்டி பார்ப்பதற்கு சமம். அதை ஒருபோது யாரும் செய்யக்கூடாது. அடுத்தவனோட படுக்கை அறையை நம்ம எட்டி பார்ப்போமா? அதுபோலத்தான் அடுத்தவருடைய உரையாடலையும் எட்டி பார்ப்பது. அதைத்தான் இந்த திராவிட கூட்டம் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்க கட்சிக்குள்ள என்னதான் நடக்கும், எங்க அண்ணன் எங்களுக்கு ரீஸ்டப்பாக பயன்படுத்தினாலும் சரி, மசுருன்னு சொன்னாலும் சரி, பிசுருன்னு சொன்னாலும் சரி, எங்க அண்ணனுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படிங்கறது தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தான் காளியம்மாக்கா பேசிட்டாங்க, இன்னைக்கு காளியம்மாக்காவோட இதே முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் காளியம்மாக்கா வந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்ததுல எங்கள் அண்ணன் எங்களை திட்டும் போது எங்களுக்கு ஒரு சின்ன கோபம் இருக்கும், சின்ன வருத்தம் இருக்கும். அது எல்லாத்தையுமே இருக்கதான் செய்யும். ஏன்னா அண்ணன் நம்மளை இப்படி பேசிட்டாரு அப்படின்னு.
ஆனா திரும்ப அண்ணன் வந்து எங்கிட்ட கூப்பிட்டு பேசும்போதோ இல்ல எங்களுக்கே ஒரு மனநிலை, சரி பேசினது அண்ணன் தானே விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு மனநிலைக்கு வந்துடும். ஆனா அதை நீங்க அரசியலா எடுத்து அதை போய் எல்லாத்துலையும் பரப்பி இங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இயற்கைக்கு ஆதரவா எத்தனையோ மலையை உடைக்கிறாங்க, மணல் அள்ளிட்டு போறாங்க, இதையெல்லாம் தடுங்க அப்படின்னு தொடர்ந்து இயற்கை வளங்களை பாதுகாக்க, கனிம வளங்களை பாதுகாக்க தொடர்ந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனா அதை வந்து பெருசா யாரும் பேசல. அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது, அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவேற்றும் சேவையும் தான் அரசியல். அதே மாதிரி தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் கூற்றுப்படி அரசியல் என்பது மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தும் விடயம் அல்ல, அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாகும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த கொள்கையின் அடிப்படையில வந்த பிள்ளைகளை நாங்க சொல்ற நல்லது எதையுமே நீங்க வந்து வெளிப்படுத்தாம எங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதாவது குறைபாடுகளை சொல்லலாம், கருத்தியல் ரீதியா இல்ல அமைப்பு ரீதியா ஒரு பிரச்சனை இருக்கு நாம் தமிழர் மேல இருக்கு அப்படின்னா நாங்க தாராளமா கேட்டுக்கிறோம், எப்பா இதை நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னா நாங்க மாத்திக்க போறோம். ஆனா அதை விடுத்து இந்த மாதிரியான சின்ன சின்ன இதை வந்து நாம் தமிழர் கட்சி மேல தொடர்ந்து வந்து வன்மத்தை வீசிக்கிட்டே இருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு நாங்கள் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தளவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட கோரியும், மின் கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும், 2 மாதங்களுக்கு வசூல் செய்யக்கூடிய இந்த மின் கட்டணத்தை மாதம் ஒரு முறை வசூல் செய்ய வேண்டும் என்று இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.